நண்பர் இபிஎஸ் அப்படின்னு திரு ஹெச்ராஜ் அவர்கள் சொல்கிறார். ஆனால் கடந்த வாரம் நம்ம கேட்ட டோனே வேறு. இந்த டோன் வித்தியாசத்தையே மணியன் என்ன சொல்கிறார், அண்ணாமலையோட பர்சனல் அஜெண்டா இப்போ இயல்பு நிலைக்கு பாஜக திரும்பி இருக்கிறதோ. ஏங்க திரு அண்ணாமலை அவர்கள் வயது 39. அவர் அண்ணன் அப்படின்பாரு எடப்பாடி. ராஜா அண்ணன்னு கடைசி லண்டன் முதல் நாள் பேட்டியில் சொன்னார். அதுக்கு முதல் நாள் ஒரு பேட்டி கொடுத்தாரு மேடையில். சும்மா நீங்கள் ஒரு என்ன விஷயம்னா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சட்ட ஒழுங்கு பற்றி பேச முடியாத ஊடகங்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு பொருளாதார சிக்கல்களிலிருந்து எவ்வளவோ பிரச்சனை இருக்கும்போது அதை பேசாத ஊடகங்கள் பாஜகவினுடைய வளர்ச்சி குறித்தும் அண்ணாமலை குறித்தும் தான் தினந்தோறும் விவாதித்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் அது அண்ணாமலைக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி ஒன்று. இரண்டாவது, ரமேஷ் அவர்கள் கூறியது போல ஒரு வினைக்கு எதிர்வினையாக அவர் பேசியிருக்கிறார். அவர் பேசியதில் அநாகரிகமோ தரம் தாழ்ந்த கருத்தோ கிடையாது. இவ்வளவுதான் விஷயம். நான் ஆணித்தரமாக மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். அதனால் நீங்கள் செல்லூர் ராஜுவோ ஜெயக்குமார் அவர்களோ மற்றவர்கள்லாம் அதிமுகவில் பேசாத அநாகரிகமான வார்த்தைகளாக தனிப்பட்ட முறையில் அண்ணாமலையை தாக்கினார்கள் அல்லவா? அதே போல் சும்மா ஏதோ அகில இந்திய அளவில் கூட்டணியை விரும்பினாங்க, ஆனால் அண்ணாமலை தான் தடுத்தாருன்னா அப்போ அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவையே மாற்றுகிற அளவுக்கு சக்தி படைத்தவர் அண்ணாமலை. பட் லோக்கல் ஒரு நிமிஷம் யார் இருந்தாலும் கேட்பாங்க, ஒரு நிமிஷம். எங்கள் கட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு தான் தெரியும். மீடியாவில் உட்காந்துக்கிட்டு மற்றவங்களாம் சேர்ந்து அரசியல் ஆய்வாளர்கள் அவங்க பேசுறதில்ல. எங்கள் கட்சியை பொறுத்தவரையிலும் மாவட்ட அளவிலிருந்து மாநில அளவிலிருந்து எல்லாரும் கூடி தான் முடிவெடுப்போம். அதிமுகவுடன் கூட்டணி வேண்டாம் என்ற முடிவெடுத்தது அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி. புரிஞ்சுங்க தயவு செஞ்சு. அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்யாம எந்த ஒரு நிகழ்வும் நடக்காது. பிரதமர் எடப்பாடிக்கு போன் பண்ணாரு, எடப்பாடி எடுக்க மறுத்தான செய்தி. இல்லையா? நான் சொல்றது புரிஞ்சுங்க. நான் சொல்றது முடிவெடுத்தது யாருன்னா பிஜேபியினுடைய அகில இந்திய தலைமை. ரொம்ப சிம்பிள். நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சியுமே கடைசி நிமிட பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. ஒரு நாள்ல பேச்சுவார்த்தை இந்த பக்கத்தில் அந்த பக்கம் வர்றாங்க. இதெல்லாம் ஒரு பேச்சாங்க. கூட்டணின்றது தேர்தல் காலத்துல மட்டும்தான். பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, எல்லா கட்சிகளுமே கூட்டணின்றது தேர்தல் காலம். ஆனா ஒரு விஷயம் தேர்தல் காலத்துல உங்க முடிவு மாற்றத்துக்கு உட்பட்டதானே? ஒரு விஷயம் புரிஞ்சுங்களா? அது மாற்றத்துக்கு உட்பட்டதால தேர்தல் காலத்துல சொல்ல முடியும். இப்ப சொல்ல முடியாது. இன்னைக்கு தேதியில அண்ணாமலை அவர்கள் சொல்லி இருக்காரு, எங்களுக்கு இன்றைய தேதியில கூட்டணி கிடையாது. ஏன்னா தமிழகத்துல வளர்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நீங்க கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகள் இவங்க எல்லாருமே இன்னொரு கட்சியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. எல்லாம் நீங்க எந்த கட்சி வேணா எடுத்துங்க, டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆர்கனைசேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சிருக்கிற ஒரே கட்சி இந்த இரண்டு கட்சிகளை தவிர, நான் சொல்றது திமுக அதிமுக தவிர, அவை இரண்டும் பெரிய கட்சி என்பதில் மாற்றுக்கிறதே இல்லை தமிழ்நாட்டில். ஆனால் மூன்றாவதாக ஒரு கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி. இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இவர் முதலமைச்சர் அங்கே போய் நிர்வாகம் பண்ணுறாருன்னா ஆமாம் பண்ணுறாரு, யாரும் இல்லைன்னு சொல்லு, பிரதமர் கூட தான் போகிறாரு. ஆனால் அவர்கள் சென்ற நோக்கம் வேறு, திரு அண்ணாமலை சென்றிருக்கிற நோக்கம் வேறு. அதில் ஒரு கேள்வி தவிர நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் புரிஞ்சுங்க. திரு அண்ணாமலை அவர்கள் யாருடைய வழிகாட்டுதலின் பேரில் லண்டன் சென்றிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமையினுடைய வழிகாட்டுதலின் பேரில் படிக்க சொல்லி, உலக அரசியல் குறித்து படிக்க சொல்லி அவர் சென்றிருக்கிறார்ன்றத முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஏன் சும்மா உட்காந்துக்கிட்டு, ஆனால் ஒரு விஷயம் நல்லதுதான், அண்ணாமலை பேரை சொன்னால் புண்ணியமும் கிடைக்குன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். ஆனால் நான் சொல்வது இது நிறைய விஷயம் இருக்குது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதையெல்லாம் பேசாத, சும்மா தொடர்ந்து இதே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து அதை பேசல. ஒரு நிமிஷம், நான் திரு கலை அவர்களுடைய பார்வை. அண்ணாமலையை உலக அரசியல் குறித்து படிக்க பாஜக தலைமை அனுப்பியிருக்கிறது. அதனுடைய ஈக்குவலாக ஒரு டீம் போட்டிருக்காங்க, அவங்க கட்சி வேலைகளை பார்க்குறாங்க. இதில் நோக்கம் கற்பிக்கிற மாதிரி பேசுவது, இல்லை அண்ணாமலையுடைய பதவிக்கு ஆபத்து, பாஜக வேறொரு நிலைப்பாடை எடுத்து விட்டது அப்படின்றதெல்லாம் சரியா இருக்குமா? எங்க இப்போ சர்வதேச அரசியலை கற்றுக்கிட்டு தான் தமிழ்நாட்டில் தலைவராக இருக்க முடியுமா, செயல்பட முடியுமா? எதுக்கு இந்த நேரத்தில் சர்வதேச அரசியலை கற்றுக்க சொல்லி தலைமை அனுப்பியது? படிப்புக்கு என்ன வயசு? அது எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. அது ஒரு காரணமாக இருக்க முடியுமா? தமிழ்நாட்டு அரசியல் அவருக்கு தெரியாததுனால தான் பல சமயங்களில்
பல தவறான கருத்துக்களை சரித்திரத்தை திருத்தி மாற்றியெல்லாம் பேசிட்டு இருக்கிறார் அவர். அதனால பிரச்சனைகள் வருது. அதை விட்டுட்டு அவர் போய் சர்வதேச அரசியல் பண்ணிட்டு என்ன பண்ண போறாரு? உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் இடையில போரை நிறுத்துறதுக்கு பிரதமர் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்க போறாரா? இல்லாட்டி மேற்கு ஆசியாவில் இப்போ நடந்திருக்க கலவரங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு அவர் முதல்வருடைய ஆலோசகராக, பிரதமருடைய ஆலோசகராக தமிழகத்திலிருந்து தூக்குவதற்கு தான் பாஜக, நான் முடிச்சிடுறேன் கொஞ்சம், தமிழகத்திலிருந்து அவரை தூக்குவதற்கு தான் இப்போ படிப்புக்காக சர்வதேச அரசியல் படிக்கிறதுக்கு அவர் அனுப்பிச்சிருக்காங்க. அதுதான் என்னுடைய கருத்து. அவர் நான் என்ன சொல்கிறேன், அதிமுக எதிர்த்தார் கடுமையாங்கிறதுக்காக கிடையாது. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் சொன்ன பெர்ஃபார்மன்ஸை செஞ்சு காட்டல. பாஜக கடந்த தேர்தலில் ஒவ்வொரு மாநிலத்திலும் கட்சி கூட்டணி கட்சிகள் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் தான் அவங்க எல்லா வகைகள்லையும் இடம் போடுறாங்க. அதில் கொஞ்சம் கூட அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்லை. பாஜக அகில இந்திய தலைமை பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா அந்த ஸ்டேட்டை பற்றி அவங்க புறக்கணிக்கிறாங்க. அது அவங்க ரெகுலரா செய்யற ஒரு விஷயம். ஒரே ஒரு மெஜாரிட்டி, ஒரு நிமிஷம், பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காத சூழல்ல முதல்ல பிரதமர் பேசினப்போ தமிழ்நாட்டில் நாங்க வளர்ந்துருக்கோம் அப்படின்னு ஓட் பர்சன்டேஜ் சொன்னாரு. அது வளர்ச்சி இல்லையா? அதுக்கு அண்ணாமலை காரணம் இல்லையா? அது வேற விஷயம். இல்லை, அதாவது ஓட் பர்சன்டேஜ் கூடியிருக்குன்னு முதல்வர் சொன்னது, முதல்வர் யார்? எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு, முதல்வர் சொல்லியிருக்காருங்கிறீங்களா? இல்லை, பிரதமரே சொன்னார். பிரதமர் சொன்னார் தமிழ்நாட்டில் பாஜகவுடைய ஓட் பர்சன்டேஜ் கூடி இருக்கு அப்படின்னார். யார் சொன்னது? பிரதமர் முதல் எம்பி கூட்டத்தில் சொன்னார். அது கரெக்டுங்க. பிரதமர் அவ்வளோ டீப்பாக அவர் அனலைஸ் பண்ண முடியாது. அவர் அண்ணாமலை அவர்கள் சொல்றதை வச்சு சொல்லுவார். ஆனால் 2000க்கு வருவோங்கிறது அவங்களால சாதிக்க முடியலையே அண்ணாமலையால். அதுதானே முக்கியமான விஷயம். 3ஆம் ஃபாரவே இந்த டீப் அப்படி தானே போயிருக்காங்க. அந்த விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிற மாட்டாரா? முதல்வருக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் தெரியாமல் போயிடுமா? அவர் சொல்றப்ப அப்படிதான் சொல்லுவாரு. அவங்க ஏதேதோ வழிகள் இருக்கு. மத்திய இணையமைச்சர் ஆக்கியிருக்கலாம், வேற மாநிலத்துக்கு கவர்னர் ஆக்கியிருக்கலாம், வேற ஒருத்தரை போட்டிருக்கலாம். ஒரு படிப்புக்காக போறான்னு லீவு கொடுத்து அனுப்புறாங்க சார். ஆமா, கரெக்ட். அந்த படிப்பு எதுக்கு தேவைங்கிற தமிழ்நாட்டில் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு என்ன தமிழ்நாடு அரசியல் சொல்லிக் கொடுக்குங்க முதல்ல. அது தெரியாம தானே தப்பாக பேசிட்டு இருக்காரு அவர். சர்வதேச அரசியல் எதுக்குங்க தேவை? சர்வதேச அரசியல் தெரிஞ்சுக்கிட்டா காமராஜர் தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தாரு. அதெல்லாம் பார்க்கணும். நீங்க, நான் என்ன சொல்றேன், ஒருத்தரை சொல்லுவாங்க எப்பயுமே. ஒருத்தரை இங்க இருந்து தூக்கணும்னா அவருக்கு மேல ஒரு பதவி கொடுங்க. நீங்க சொன்ன மாதிரி பதவியும் கொடுக்கலாம், படிப்புக்கும் அனுப்பலாம். இவர் ஒரு படிப்பாளி, அதனால படிப்புக்கு அனுப்புறாங்க. எல்லாரும் நம்புவாங்க. நான் என்ன சொல்றேன், அதிமுகவுடைய அடுத்த கேள்வி என்னன்னா, நம்மகிட்ட இருக்கிறது அதிமுக மேல பாஜக சாஃப்ட் கார்னர் வச்சிருக்காங்களா?